அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கின்றார். இரக்கம், தீர்ப்பிடாதே, மன்னித்தல், கொடுக்கும் மனப்பான்மை. இந்த 4ம் இருக்கிறதென்றால் நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று பொருள்படுகிறது. இரக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவர் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கலாம், அல்லது பலவிதமான இன்னல்கள் இடர்பாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம். இந்த நேரத்திலே அவர்களை பார்த்து வருந்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அவர்களுக்கு செய்வது, அல்லது தவறு செய்திருந்தால் இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுப்பது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது இரக்கம் கொண்டார். நாம் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த தவறை நிறுத்திவிட்டோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை மன்னித்து கொண்டிருக்கின்றார். நமக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டிருப்பது போல நாமும் மற்றவர்கள் மீது இரக்கம் கொண்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு முறை நமக்கு எதிராக அல்லது எனக்கு எதிராக செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை நாம் தீர்ப்பிடக்கூடாது என்பது 2வது கருத்தாக இருக்கின்றது. தீர்ப்பிடாதே என்றால் தீர்ப்பிடுவது கடவுளுக்குரிய ஒரு செயல். அதுவும் அவருடைய தீர்ப்பு என்பது இரக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது தவறு செய்கின்ற நான் எப்படி இன்னொருவருக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும்? நானே தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்குள் ஏகப்பட்ட அழுக்குகளும் அசுத்தங்களும் இருக்கிறது. என்னுடைய வார்த்தையில் சுத்தமில்லை, என்னுடைய செயலில் சுத்தமில்லை, என்னுடைய தொழிலில் சுத்தமில்லை, என்னுடைய உறவில் சுத்தமில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எந்த விதத்தில் மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கின்றேன்? ஆக நமக்கு தீர்ப்பிடும் தன்மையை கடவுள் கொடுக்கவில்லை. ஆகவே என்ன சொல்லுகின்றார்? தீர்ப்பிடாதே, ஆனால் உனக்குள் நீ சென்று உனக்குள் இருக்கின்ற தவறுகளை திருத்தவும், உனக்குள் இருக்கின்ற கரைகளை அப்புறப்படுத்தவும், உனக்குள் கடவுளோடுள்ள உறவை ஏற்படுத்தவும் நீ உன்னையே உருமாற்று என்று 2வது சொல்லுகின்றார். 3வது என்னவென்றால் மன்னிப்பது. அடிப்படை தேவை, மனிதனுடைய அடிப்படை தேவை என்பது மன்னிப்பு. என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக் கொண்டும் அவர் சொன்ன வார்த்தை, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஏனென்றால் மனித வாழ்விலே ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே மன்னிப்பு என்பது இன்றியமையாதது. யார் உங்களுக்கு எதிராக எந்த செயல் வேண்டுமானாலும் செய்திருக்கலாம், உங்களை கொடுமைப்படுத்தி இருக்கலாம், உங்களை துன்புறுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் மன்னித்தால் மட்டும்தான் உங்கள் மனம் மீண்டும் ஒரு சாதாரண மகிழ்ச்சியான நிலைக்கு வர முடியும். ஏனென்றால் மன்னிப்பது என்பது இங்கே 2 செயல்களை செய்கிறது. ஒன்று என்னை குணப்படுத்துகிறது, இன்னொன்று இன்னொருவரையும் குணப்படுத்துகிறது. நான் யாரை மன்னிக்கின்றேனோ அவரும் குணமாகிறார், நான் குணப்படுத்தப்படுகிறேன். ஆக குணப்படுத்தப்படுதலுக்கு மருத்துவம் என்பது நாம் மருத்துவர்களிடம் வாங்குகின்ற மருந்து மட்டுமல்ல, அது உடலுக்குரிய மருந்து. பல நேரங்களிலே நாம் மன்னிக்காமல் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கின்ற பொழுது, அல்லது தேவையற்ற எண்ணங்களை நமக்குள் சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது, பிறர் நமக்கு எதிராக செய்த செயல்களை நாம் எண்ணி அவர்களை மன்னிக்காமல் நமக்குள் வைத்திருக்கின்ற பொழுது நாம் நம்மை ஒரு கத்தியை எடுத்து நமக்குள்ளே நாம் குத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆக கத்தி எடுத்து குத்தி கொண்டே இருந்தோம் என்றால் வலித்து கொண்டே தான் இருக்கும். அது பல்வேறு உபாதைகளை, உடல் உபாதைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே மன்னிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகின்றார், மன்னியுங்கள், மன்னிப்பு கொடுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் என்று. ஆக மன்னிப்பை நாம் 3வதாக ஆண்டவர் சொல்லுகின்றார். 4வதாக கொடுக்கும் மனப்பான்மை. கொடுக்கும் மனப்பான்மை என்பது அது ஒரு சர்வீஸ் அண்ட் கம்பேஷன். இன்றைக்கு எவரொருவர் தன்னையே கொடுக்கின்றாரோ அவர்தான் நிலைத்து நிற்கக்கூடியவராக இருக்கின்றார். அதாவது பிரைன் ஸ்டீவன்சன் என்ற ஒரு நபருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அந்த நபர் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, அவர் ஒரு லாயர், அட்வொகேட். ஆனால் அவருடைய பணி என்னவென்றால், எவர் ஒருவர் தவறாக தீர்ப்பிடப்படுகிறாரோ அவருக்காக வாதாடுவது, எவர் ஒருவருக்கு நீதி மறுக்கப்படுகிறதோ அவருக்காக வாதாடுவது, எவர் ஒருவர் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க காத்திருக்கிறாரோ அவருக்காக வாதாடி அவர்களை காப்பாற்றுவதாக இரக்கத்தின் அடிப்படையிலே அவர் இது போன்ற பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று நாமும் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மால் உதவி செய்ய முடியுமோ, உதவி என்றால் பணம் கொடுப்பது மட்டும் உதவி அல்ல, பொருளாதார உதவி மட்டுமல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான உதவிகள்,
தவறு செய்கின்றவர்கள் அதிலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய வாழ்விலும் தவறு நடக்கலாம். நான் நல்லவன், மற்றவர்களாம் கெட்டவர்கள் என்று சொல்வதற்கல்ல. நாம் அனைவருமே மாற்றத்தை இது நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றோம். வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் மட்டுமல்ல, நாம் சந்திக்கின்ற மனிதர்களும் நமக்குள் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருப்பார்கள். என் சிறு குழந்தைகள் கூட சில நேரங்கள் நமக்கு பலவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள். நாம் பயிற்சி கொடுக்கின்ற மாணவர்களும் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். நம்மோடு இருக்கின்ற சக தோழர்களும் பெற்றோர்களும் நண்பர்களும் நமக்கு பலவற்றை கற்றுக் கொடுப்பார்கள். நான் அதை உள்வாங்க தயாராக இருக்கின்றேன் என்றால் நான் பலவற்றை கற்றுக்கொள்ள முடியும், என்னை பற்றி அறிந்து கொள்ள முடியும், சமூகத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும், என்னை பிறருக்கு கொடுக்க முடியும். ஆக இந்த அடிப்படையிலே சிந்தித்தவர்களாக இன்றைய நாளில் நாம் நம்முடைய வாழ்வை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்து தொடர்ந்து மன்றாடுவோம். இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நான் இரக்கமுள்ளவனாக, மன்னிக்கக்கூடியவனாக, தீர்ப்பிடாதவனாக, முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக வாழக்கூடிய ஆற்றலை மரலை என கழித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.